الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا وينشر رحمته صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إني أسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த சில காலங்களாக சில நாட்களாக பருவமழை ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த மலை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா திருமறையில பல ஆயத்துகள்ல சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சுப செய்திகளும் சில எச்சரிக்கைகளுமே இந்த மலை சம்பந்தமாக செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, முதல்ல அல்லாஹ் தஆலா இந்த மலையை பல இடங்களில் புகழ்ந்து சொல்கிறார். அல்லாஹ் தஆலா மலையை ரஹ்மத் என்று சொல்கிறார். ஹுவல்லதி யுனஸிலுல் கைஸ், அந்த அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை இறக்குகிறான். மிம்பஅதி மா கனது, நீங்கள் எல்லோரும் நிராசையாக இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா மலையை இறக்குகிறான். கோடை காலம் வருகின்றது. மே மாதம் ஜூன் மாதங்கள்ல கடுமையான வெயிலாக இருக்கிறது. மக்கள் எல்லோரும் நிராசையாக இருக்கிறார்கள். மழை பெய்தால் நன்றாக இருக்குமே, மழை வேண்டும் என்ற தேவையுடையவர்களாக ஆகிறாங்க. எல்லாரும் நிராசையாக ஆகிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மழைக்காலத்தை வர செய்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், மின் பஅதி மா கனது, நீங்கள் நிராசையாக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான மலையை உங்களுக்கு கொடுக்கிறான். அப்ப ரஹ்மத் மலை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருளாக இருக்கிறது, ரஹ்மத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, மலை உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற எல்லா படைப்புகளுக்கும் அடிப்படை ஆணிவேராக இருக்கிறது. மழை இருப்பது மூலமாகத்தான் தாவரங்கள் உருவாகும். தாவரங்களின் மூலமாகத்தான் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியும். அது பறவைகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவையாக தண்ணீர் இருக்கிறது. அந்த உலகத்துடைய எல்லா தண்ணீர் தேவையையும் மழை நிவர்த்தி செய்கிறது. அப்ப சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு பகுதியில மழை பெய்தது என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய எல்லா வளங்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். ஒரு பகுதியில மழை இல்லை என்று சொன்னால், மழை பெய்யவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கஷ்டப்படுவார்கள். எல்லா ஜீவராசிகளுக்கும் சிரமம் உண்டாகும். விளைநிலங்கள் விளையாது, தாவரங்கள் உற்பத்தியாகாது, எல்லா விதமான கஷ்டங்களும் சூழ்ந்துவிடும். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய சந்தோஷம், ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் இந்த மலையை நம்பி இருக்கிறது. இப்ப சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மலையை ரஹ்மத் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த மலையை பரக்கத் வாய்ந்தது என்று சொல்கிறான். அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன், பரக்கத்தான மலை என்று சொல்கிறான். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, மலை தண்ணீரை குடிப்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் மலை தண்ணீரை நேரடியாக பெற்று குடியுங்கள். அதாவது ஓட்டிலிருந்து வடிகிற தண்ணியை குடிக்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு தாழ்வாரத்தில் வடியக்கூடிய தண்ணீரை குடிக்கக்கூடாது. நேரடியாக மலை தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் பிடித்து அந்த தண்ணீரோடு தேன் கலந்து சாப்பிடக்கூடிய சமயத்துல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும் நீங்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மழை நீர் ஷிஃபா என்று சொன்னார்கள். மழை இருக்கிறதே அது அல்லாஹ்விடமிருந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரிஸ்க். மற்ற அல்லாஹ்வுடைய உணவுப் பொருட்கள் மற்ற வகைகள் எல்லாம்
ஏதாவது ஒரு வழி வகையில நமக்கு கிடைக்கும். தாவரங்கள் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம கிட்ட கிடைக்குது, விளைநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய தானியங்கள் நம்ம முயற்சி செஞ்சு நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த மலை மட்டும் மனிதனுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் நேரடியா அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. இப்போ மலை தண்ணீரை குடிப்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேனில் ஷிஃபா இருக்கிறதுன்னு. அல்லாஹ் தஆலா தேனை பற்றி திருமறையில ஷிஃபாவுன் லின்னாஸ், மக்களுக்கு அது ஆரோக்கியத்தை தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப தேனையும் மழை நீரையும் கலந்து குடிப்பது இருக்கிறது, அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அதே போன்று மழை நனைவது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீண்ட காலங்களுக்கு பிறகு வரக்கூடிய மலை, அந்த முதல் மலை இருக்குல்ல, அந்த முதல் மலையில் நபி நனைவார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் செல்கிறார்கள். இப்போ மழை பெய்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை கொஞ்சம் விலக்கினார்கள். தன்னுடைய மேலாடையை கொஞ்சம் விலக்கி மலையில நனைந்தார்கள். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, மலையில் நனைவது இருக்கிறது, அதுவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. ஆக மழை தண்ணீர் இருக்கிறது, அது ஒரு வரக்கத்தான நீராக இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த மழை தண்ணீரை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று இந்த மலை இருக்கிறது, இது சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். முன்னால் வாழ்ந்த பல கூட்டத்தார்களுக்கு மலையின் மூலமாக வேதனை இறங்கியது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அவங்க தன்னுடைய கூட்டத்தார்கள்ட்ட கிட்டத்தட்ட 1000 வருடங்கள், கிட்டத்தட்ட 950 வருடங்கள் உழைப்பு செய்தார்கள். 950 வருஷம் உழைப்பு செய்தார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலேயே சொல்கிறான். அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 குறைவானதுன்னு அல்லாஹ் சொல்றான். 1050 குறைவான வருடங்கள்னு, அதாவது 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள்ட்ட உழைப்பு செய்தார்கள், முயற்சி செய்தார்கள். ஆனால் யாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவு தரவில்லை, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையான சித்திரவதைப்படுத்தினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. ஃபதஆ ரப்பஹு ஃபஇன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ், நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா கடுமையான மழையை கொடுத்தான். எந்த அளவுக்கு மழை என்று சொன்னால், வானத்திலிருந்து மழை பெய்தது, பூமியில் இருந்தும் நிலங்கள் பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வந்தது. பூமியிலிருந்தும் அல்லாஹ் தஆலா 2 விதமான மழையையும் கொடுத்தான். கடுமையான மழை பெய்தது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்கிறான், ஃபஃபதஹனா அபுவாபஸ் ஸமா, வானத்தினுடைய எல்லா கதவுகளையும் நாம் திறந்து விட்டுட்டோம்னு சொல்றோம். அந்த அளவுக்கு கடுமையான மழை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பெய்தது. அந்த மலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 80 சொச்சம் மனிதர்களை தவிர எல்லா மனிதர்களும் அழிந்து போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் உட்பட அழிந்து போனார்கள். கடைசி நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க, வந்து கப்பலில் ஏறிக்கொள், உன்னை நான் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு உன்னை நான் காப்பாற்றி விடுகிறேன்னு கெஞ்சுறாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொன்னார், நான் ஒரு மரத்தில் ஏறி தப்பித்துக் கொள்வேன், ஒரு மலையில் ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அந்த மலையின் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளம் மிக பெரியதாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களும் அதில் அழிந்து போனாங்க. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, பல கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா மலையை வேதனையாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆது கூட்டத்தார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆது கூட்டத்தின் பக்கமாக அனுப்பப்பட்ட நபி. அப்ப அந்த ஆது கூட்டத்தார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தார்கள், அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ஆது கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கினார். அந்த இடியின் காரணமாக அவர்களுக்கு அந்த சத்தத்திலேயே அவர்கள் அப்படியே மடிந்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய மழையின் மூலமாக அந்த ஆது கூட்டத்தார்கள் அழிந்தார்கள். அந்த மழை பெய்யக்கூடிய சமயத்துல ஆது கூட்டத்தார்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்களா, ஹாதா ஆரினு மும்திருனா, இது நமக்கு பயன் தரக்கூடிய மலை, நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மலைன்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், லா பல்ஹு மஸ்தாஜல்து பிஹி, இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய மலை கிடையாது, இது உங்களின் பக்கமாக அனுப்பப்பட்ட வேதனைன்னு அல்லாஹ் சொன்னான். சில சமயங்கள்ல மலை என்பது ரஹ்மத்தாக இருக்கும், சில சமயங்கள்ல மலை என்பது வேதனையாக இருக்கும். ஆது கூட்டத்தார்களுக்கு மழை வந்த சமயத்துல அந்த மக்கள் ஆரம்பத்துல சொன்னாங்க, இது எங்களுக்கு ரஹ்மத்தான மலை, எங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மலை, ஆரிது மும்திருனா அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா அல்லாஹ் சொன்னா இல்ல, பல்ஹுவ மஸ்தாஜல்து பிஹி, இல்ல இல்ல இது நீங்கள் தேடிக்கொண்ட வேதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக சகோதரர்களே பெரியவர்களே, சில சமயங்கள்ல மலை என்பது வேதனையாக ஆகிவிடலாம். அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வை மறுத்தார்கள், அந்த தூதரை பொய்ப்படுத்தினார்கள், கடுமையான வேதனையை அல்லாஹ் இறக்கிறான். ஆக சகோதரர்களே பெரியவர்களே, மழை வரக்கூடிய சமயத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நாம் சந்தோஷப்பட வேண்டும், அந்த ரஹ்மத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அந்த மழை பெய்யக்கூடிய சமயத்துல கேட்கப்படும் துவா கபூலாகும். வாய்ப்பு கிடைச்சா மழை பெய்யக்கூடிய சமயத்துல உங்களுடைய வேலைகளை முன்பின் ஆக்கிவிட்டு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க. மழை எப்பயாவது பெய்யும், அந்த நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, கடைவீதியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, மழை பெய்தது என்றால் உடனே அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. ஏன்னா மழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்குது. அந்த ரஹ்மத் பொழியக்கூடிய சமயத்தில் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப மழை ரஹ்மத்தாகவும் இருக்குது. சகோதரர்களே பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வந்தது என்று சொன்னால் அவருடைய சூழ்நிலையை மாறிவிடும். அதற்கு ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மேகமூட்டம் உருவானது என்று சொன்னால், இடி மின்னல் உருவானது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகம் மாறிவிடும். வீட்டுக்குள் நுழைவார்கள், திரும்பி வீட்டை விட்டு வெளியே வருவார்கள், திரும்பியும் வீட்டுக்குள் நுழைவார்கள். அதாவது ஒரு பதட்டத்தில் இருக்கிற மனிதன், ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மனுஷன் செய்த செயலையே திரும்பி திரும்பி செய்வான். ஒரு பயத்தில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? பதட்டத்தில் செஞ்ச செயலையே திருப்பி திருப்பி செய்வான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வேகமாக அடித்தால் பயப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்று வேகமாக அடித்தால் என்ன செய்ய வேண்டும் துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. சகோதரர்களே பெரியவர்களே, மழையுடைய அடிப்படையே காற்று தான். நீங்க வானிலை செய்திகள்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், இந்த மழை பெய்வதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? காற்று தான் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மேகத்தை இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்லுது. இப்ப காற்று பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மேகத்தை ஒரே பகுதிக்கு கொண்டு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மேகம் பலமாக மாறிவிடும். இந்த பலமாக மாறக்கூடிய மேகம் தான் நம்ம காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்றோம். அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் மேலும் காற்றடித்து அது பலமாக மாறக்கூடிய சமயத்தில் புயல் உருவாகும். அப்ப சகோதரர்களே பெரியவர்களே, மழை பெய்வதாக இருந்தாலும் சரி, புயல் உருவாகுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது காற்று. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இன்னைக்கு சயின்ஸ்ல ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபியே சொல்லிட்டு போயிட்டாங்க. மழை விஷயத்துல நபி என்ன சொன்னாங்கன்னா, காற்று விஷயத்துல பாதுகாப்பு கேட்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் காற்று அடித்தால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளையும் கேட்கிறேன். வ கைரமா ஒரு சிலத் பிஹி, இந்த காற்று எந்த நலவுக்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அந்த நலவை உன்னிடத்தில் கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, யா அல்லாஹ் இந்த காற்றின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஷர்ரி மா ஒரு சிலத் பிஹி, எந்த தீய நோக்கத்தினால் இந்த காற்று அனுப்பப்பட்டதோ அதனுடைய ஆபத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 2 வரி துவா. எவ்வளவு அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்று அடிக்கிறத நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், சில சமயங்களில் காற்று அடிக்கலன்னு கவலை வேறப்படுறோம். ஆனா நபி சொன்னாங்க, காற்று அடிக்கும் போது அல்லாஹ் கிட்ட துவா செய்யும். அந்த காற்று நமக்கு நன்மை தரக்கூடிய காத்தாவும் இருக்கலாம், நமக்கு ஆபத்தை தரக்கூடிய காத்தாவும் இருக்கலாம். இப்ப காற்று அடிக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய நலவுகளை அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். காற்று அடிக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய ஆபத்துகள், அதனுடைய வேதனைகளை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். சகோதரர்களே பெரியவர்களே, சமூக கூட்டத்தார்கள் என்று ஒரு கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள். அந்த சமூக கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்திருந்தான். அந்த சமூக கூட்டத்தார்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னால், மலைகளின் மூலமாக, மலைகளில் விரலை வைத்து கோபுரங்களை அமைப்பார்கள். விரலால மலையை சொருகி என்ன பண்ணுவாங்க, கை விரல்களை வைத்து மலைகளை குடைந்து கோபுரங்கள் கட்டுவாங்க. எப்படி நம்ம ஒரு மனிதர்கள் மெழுகை நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி அவங்க மலையை குடைஞ்சு வீடுகளை கட்டி வசிச்சாங்க. அந்த அளவுக்கு சக்தியை அல்லாஹ் தஆலா அந்த சமூக கூட்டத்தார்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா காற்றை கொடுத்து தான் அந்த மக்களை அழித்தான்.
அந்த சமூக கூட்டத்தார்கள் அந்த நபியை பொய்ப்படுத்தின சமயத்தில், அந்த சமூக கூட்டத்தார்கள் அந்த நபியுடைய பேச்சை மறுத்த சமயத்தில், அந்த நபிக்கு தொல்லை கொடுத்த சமயத்தில், அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த சமூக கூட்டத்தை அல்லாஹ் தஆலா ஒரே காற்றை வச்சு அல்லாஹ். இப்போ சகோதரர்களே, பெரியவர்களே, காற்று என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. காற்று அடிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பின்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் ஒரு சஹாபியை சந்திக்கிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார். சந்தித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த நேரம் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்குது, வேகமாக புயல் காத்து அடித்துக்கொண்டு கடுமையான மழை பெய்யுது. அப்ப அவர் கேட்கிறாரு, நபியுடைய காலத்துல இதே மாதிரி காத்தடிச்சு மழை பெய்ஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? நபியுடைய காலத்துல இதே மாதிரி கடுமையான மழை பெய்து காற்றடித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அப்ப அந்த அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த அளவுக்கு காத்து இல்ல, நபியுடைய காலத்துல சாதாரணமா காற்றடித்தாலே, சாதாரணமாக மழை பெய்து விட்டாலே நபி வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. இந்த மழையின் மூலமாக, இந்த காற்றின் மூலமாக எந்த விதமான தீங்கும் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. யல்ல இந்த மலையை, இந்த காற்றை எங்களுக்கு ரஹ்மத்தான காற்றாக ஆக்கிவிடு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கேள்வி கேட்ட நபருக்கு சொன்னாங்க. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த காற்று மலையுடைய விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த சமயங்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடணும். சகோதரர்களே, பெரியவர்களே, தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு மழை பெய்தது என்று சொன்னால் அது ரஹ்மத்தான மழை, அது பரக்கத்தான மழை. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ பெய்யக்கூடிய மழைகள் எல்லாமே தேவையான சமயத்தில் பெய்வது கிடையாது. தேவையில்லாத சமயத்தில் தேவைக்கு அதிகமாக பெய்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, தேவைக்கு அதிகமாக பெய்யக்கூடிய மழை இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வேதனை. தேவையான சமயத்தில் தேவையான அளவு மட்டும் பெய்தது என்று சொன்னார். அப்படி எந்த பகுதிகளெல்லாம் பெய்திருக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை. இதுதான் நம்ம அளவீடு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மலையா, அல்லாஹ்வுடைய வேதனையான மலையாங்கிறத கண்டுபிடிப்பதற்குண்டான அளவீடு. இப்போ நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பெய்யக்கூடிய அந்த மலைகள் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம மேலே கோபப்பட்டதின் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மழை பெய்யக்கூடிய சமயத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த மலையுடைய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு கேட்க வேண்டும். சகோதரர்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை சம்பந்தமாகவே சில துஆக்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அகிஸ்னா முகீசன் முரியன் கைருல்லாரி, யா அல்லாஹ் இந்த மலையை நல்ல மலையாக, பயன் தரக்கூடிய மலையாக ஆக்கி தருவாயாக. அதே மாதிரி இந்த மலை தீங்கு தரும் மலையாக, வயல்களை நாசமாக்கக்கூடிய மலையாக இதை ஆக்கி விடாதேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மலையை பயனுள்ள மலையாக ஆக்குவாயாக நபி துஆ செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அதிகமான மழை பெய்கிறது என்று சொன்னார் ஒரு பகுதியில், உதாரணத்துக்கு நம்முடைய பகுதியிலேயே அதிகமாக மழை பெய்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யணும், யா அல்லாஹ் எங்களுக்கு மழை வேண்டாம்னு துஆ செய்யக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டாம்னு சொன்ன மாதிரி அல்லாஹ்கிட்ட இப்படி துஆ செய்யணும், யா அல்லாஹ் இந்த மலையை பிரயோஜனமான பகுதிகளுக்கு அனுப்புவாயாக. இந்த மலைகளின் மீதும் அதே மாதிரி ஓடைகளின் மீதும் நீர்நிலைகளின் மீதும் இந்த மலையை அனுப்புவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் துஆ சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுடைய சுற்றுப்புறங்களின் மீது நீ அனுப்புவாயாக, எங்களின் மீது அனுப்பாதே என்று சொல்லி துஆ செய்ய வேண்டும். நபியுடைய காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா குத்பா செய்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து சொன்னார், கடுமையான வறட்சி சிரமமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்துல மலைக்காண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மலைக்காண்டி துஆ செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7 நாட்கள் தொடர்ந்து கடுமையான மழை பெய்தது. 7 நாளில் ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து மழை பெய்தது. அடுத்த ஜும்மால வேறொரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் மழை ரொம்ப அதிகமாக பெய்கிறது, இந்த மலை நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுடைய சுற்றுப்புறங்களின் மீது அனுப்புவாயாக, எங்களின் மீது அனுப்பாதே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, மலைகளிலிருந்து நம்ம படிப்பினையும் பெற வேண்டும். அதே போன்று மலையுடைய ஆபத்துகளிலிருந்து, மலையுடைய சிரமங்களிலிருந்து, புயல்களுடைய சிரமங்களிலிருந்து, காற்றினுடைய சிரமங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தர வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எந்தெந்த பகுதிகளில் மலையை இறக்குகிறானோ அந்த பகுதிகளில் ரஹ்மத்தான மலையாக ஆக்கி அருள் புரிவானாக.
இந்த மலையினுடைய எல்லா விதமான தீங்குகளை விட்டும், காற்றினுடைய எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்